ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார். அப்ப புகழ்மிக்க ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. புதுசா நீங்க சொத்து வாங்கலாம், இல்ல பூர்வீக சொத்து உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கலாம். அதுக்கெல்லாம் யோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வரன் சரியா அமையல அப்படின்னா இப்போ ஒரு நல்ல வரன் அமையும். அதற்கு கன்னி மாசத்து ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்க கூட, நான் 20 வருஷத்துக்குள்ள அப்படி இருந்தேன் சார், 10 வருஷத்துக்குள்ள அப்படி இருந்தேன் சார், நான் இன்னைக்கு அபிராமி இந்தாதி படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வந்துட்டேன் சார். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம் முருகனுக்கு விசேஷமான நாளுங்க. தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கலகலப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. நல்ல திறமைகள் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துருப்பார். அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய கலை திறமை, ஏதாவது ஒரு திறமை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பல கன்னிராசிக்காரங்க அதை சரியாகவே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த திறமை ஒரு கூண்டுக்குள், ஒரு குடத்துக்குள்ளே ஏற்றின விளக்கு மாதிரி இவர்களுக்கு அப்படியே இந்த திறமை இருக்குமே தவிர ரொம்ப பிரகாசமாக அதை வெளியே கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. ஏனோ இவர்கள் தன்னுடைய எல்லைகளை சுருக்கி கொள்கிறார்கள் அர்த்தம். ஒரு நல்ல ஓவியம் வரைகிறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, ஒரு எல்லையோடு நின்று போகிறார்கள். கன்னிராசிக்காரங்க அதை டெவலப் பண்ணிக்கிட்டால் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில் சேரும். தை மாதத்தில் எப்படி இருக்குது? தை மாதம் சொல்லிட்டாலே சூரிய பகவான் மகரத்தில் போய் உட்காருவார். அது ரொம்ப எப்பவுமே உள்ள இயற்கை இல்லைங்களா? இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுடைய அந்த மகர ராசிங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5வது ஸ்தானம். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம பார்க்குறோம், அதில் திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இருக்கா, 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்தானம் தான் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையும் வாழக்கூடியது. உங்கள் பையன் நல்லா இருப்பானா, உங்கள் பேரப்பிள்ளைகள் வரைக்கும் நல்லா இருப்பாங்களா, எல்லாத்தையும் இந்த திரிகோண ஸ்தானங்கள் சொல்லுது. இப்போ அந்த திரிகோண ஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்தாலே ரொம்ப சிறப்பு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்குறேன். அதில் சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார். அப்போ புகழ்மிக்க ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல புகழ்மிக்க வாழ்க்கை காத்திருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு புகழ் இருக்கும். உங்கள் கலைத்திறமையினால் உங்களுக்கு புகழ் இருக்கலாம், நீங்கள் வகிக்கக்கூடிய பதவியினால் உங்களுக்கு புகழ் இருக்கலாம், இல்லை புதிய ஒரு பொறுப்பு, உங்கள் ஆஃபீஸில் ஒரு புது பொறுப்பு, அதை கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ரைட்டராக இருப்பீங்க. அந்த ரைட்டராக இருந்து உங்களுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் இப்போ பப்ளிக் மத்தியில் நல்ல பேரும் புகழும் வாங்கும். அந்த யோகம் இருக்கும். அதனால் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு.
புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், அதுகளையும் உங்களுக்கு புகழ். இப்படி நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, புதுசாக நீங்கள் சொத்து வாங்கலாம், இல்லை பூர்வீக சொத்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கலாம், அதுக்கெல்லாம் யோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சகோதரர்களோடு பல நேரங்களில் கருத்து மாறுபாடு இருந்திருக்கும் பாருங்கள், இது இப்போ மெல்ல அதை நிவர்த்தி ஆகும். பல பேர் நோடுவீங்க, இந்த தை மாதம் சுபகாரியங்களில் பங்கெடுப்பீர்கள், இல்லைன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. வீடுனா உங்கள் குடும்பத்தில் சுபகாரியத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. சுபகாரியம்னா என்ன? கல்யாணம். கல்யாணமே எங்கள் வீட்டில் தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு 5ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கல்யாணம் கூடி வருங்க. அந்த கல்யாணம் பலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணங்கள் கூடி வரக்கூடிய சான்சஸாக இருக்க, நல்ல முறையில் காதல் கல்யாணம் கூடி வரும். அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வரன் சரியாக அமையலை அப்படின்னா இப்போ ஒரு நல்ல வரன் அமையும். அதற்கு கன்னி மாதத்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. இன்னொரு புறம் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கே நல்ல விஷயங்கள், இப்போ உங்கள் குடும்பத்தில் கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம், சஷ்டியுப்த பூர்த்தி, உபநயனம் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல சுப செய்தி கூடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் தை மாதம் அமையுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில் போய் பங்கெடுக்கிறது அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. கடந்த சில காலமாக இருந்த மன உளைச்சல்கள், ஏதோ வேதனை, ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்த மன உளைச்சல்கள் விலகி ஒரு சுபமான சூழ்நிலை ஏற்படுவது உண்டு. குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு நெருக்கம், ஒரு புரிதல் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அதுவும் மனமகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளோட ஒரு நெருக்கம் ஏற்படுவது ஒரு மனமகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதில் மிக முக்கியமாக 6ல் இருக்கக்கூடிய ராகு, அப்போ வியாதிகள் நிறைய படுத்துதேன்னு கன்னிராசிக்காரங்க கேட்குறாங்க. கன்னிராசிக்காரர்கள் வியாதிகள் விலகுவதற்கு என்ன பண்ணணும்? வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் அபிராமி அந்தாதி படிக்கணும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு இருக்கு இல்லையா, அபிராமி அந்தாதியை தினந்தோறும் படிங்க. அப்படி படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், விதிப்படியே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் விலகுவதற்கு, நல்ல பாதை பிறப்பதற்கு அபிராமி அன்னையுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. அதனால தான் கன்னிராசிக்காரால் எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன், அபிராமி அம்மன் கும்பிட்டீங்களா, அபிராமி அந்தாதி படிக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அபிராமி அந்தாதி படிப்பது என்பது மிகப்பெரிய வாழ்க்கை வசதியை ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்க கூட, நான் 20 வருஷத்துக்குள்ள அப்படி இருந்தேன் சார், 10 வருஷத்துக்குள்ள அப்படி இருந்தேன் சார், நான் இன்றைக்கி அபிராமி அந்தாதி படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையுது. ஆகவே அந்த ஸ்லோகத்தை படித்து பாருங்கள், பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த, இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால், இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி
ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.